திட்டங்கள் ஆசியானை முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் செல்லும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் நம்பிக்கை. புதிய துறைகளில் சீனாவுடன் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும், அதிக ஏற்றுமதி முன்னோக்கப்படும். மகளிர் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் சொக்சோவில் பதிவு, ஸ்லாங்கூரில் அதிகமானோர் இணைந்தனர். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கயல்விழி இளங்கோவன். அடுத்த ஆண்டு ஆசியானுக்கு தலைமை ஏற்க மலேசியா ஆயத்தமாக உள்ளது. அதன் உருமாற்ற திட்டங்கள் ஆசியானை முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் செல்லும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். அமைதியையும் வளப்பத்தையும் நிலைநாட்ட உலக நாடுகளின் ஆதரவோடு மலேசியா அடுத்த ஆண்டில் கால் பதிக்க உள்ளதாக பிரதமர் தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் இடுகையிட்டுள்ளார். அதோடு இவ்வாண்டு சில நாடுகளுக்கு அதிகாரப்படியான பயணம் மேற்கொண்டதையும் பல நாட்டு தலைவர்கள் மலேசியாவிற்கு வருகை புரிந்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். அத்தகைய இருவழி சந்திப்புகள் அண்டை நாடுகளுடனான உறவை மேம்படுத்தியதோடு நாட்டின் பொருளாதாரமும் ஏற்றுமதியும் வளர்ச்சியடைய செய்தன. அது மட்டுமல்லாது மலேசியாவின் நற்பெயர் அனைத்துலக அரங்கில் மேலோங்கவும் அவை வகை செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் மலேசியா உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. அதோடு இப்புவியில் நீதியும் சமநிலையும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி வருகிறது. இதன் மூலம் மதிப்பிற்குரிய பங்காளி நாடாக மலேசியா பல வல்லரசு நாடுகளின் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். மலேசியா சீனா இடையிலான இருவழி உறவு 50 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. எரியாற்றல், அறிவியல், பசுமை தொழில்நுட்பம் உள்ளிட்ட புதிய துறைகளிலும் இரு நாடுகளின் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். முழுமையான வட்டார பொருளாதார பங்காளித்துவம் வாயிலாக மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான திறந்தவெளி சந்தை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஷாங்காயில் நடைபெறும் சீனா அனைத்துலக இறக்குமதி கண்காட்சியில் மலேசியா 7 ஆண்டுகளாக தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறது. தற்போது உள்நாட்டு பழங்களான டுரியான், மங்குஸ்தீன் ஆகியவற்றோடு செம்பனை எண்ணெயும் சீன மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அதோடு டுரியானும் அந்த பங்காளி நாட்டின் சந்தையில் பெரும் ஆற்றலை கொண்டுள்ளது. சீனாவுக்கான மொத்த முள்நாரி பழ ஏற்றுமதி 100 கோடி ரிங்கெட்டை எட்டியுள்ளது. சீனாவின் சில பகுதிகளை மட்டுமே இது உள்ளடக்கியிருப்பதால் மொத்த ஏற்றுமதி எண்ணிக்கை பெரிய அளவில் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான விசா விலக்களிப்பு இரு நாட்டு மக்களின் பயணத்தை எளிதாக்கியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க அத்தகைய திட்டங்கள் வழிவகுக்கின்றன. பெய்ஜிங்கில் நடைபெற்ற சீன செய்தியாளர்களுடனான சந்திப்பில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு கூறினார். நாட்டின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான லங்காவி தீவில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். உயிரியல் பல்வகைமையை பாதுகாக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார். அங்குள்ள பல்கலைக்கழகத்துடன் இணைந்து திட்டமிடப்பட்ட பல திட்டங்கள் துரிதப்படுத்தப்படும். அவை அந்த தீவில் வாழும் மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் அமையும். முன்னதாக இதுகுறித்து லங்காவி மேம்பாட்டு வாரியம் லாடாவின் தலைமை நிர்வாக அதிகாரியுடன் சந்திப்பு மேற்கொண்டதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் தமது ஃபேஸ்புக்கில் இடுகையிட்டார். லங்காவி மாவட்ட போலீஸ் தலைவரும் மாவட்ட அதிகாரியும் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். நாட்டின் 3 மாநிலங்களின் வெள்ள நிலவரம். தெலுங்கானாவிலும் கிளாந்தானிலும் வெள்ள நிலை சீரடைந்து வரும் நிலையில் ஜோஹோரில் பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. தெலங்கானாவின் கமாமான் மற்றும் ஹுலு தெலங்கானா மாவட்டங்களில் வெள்ள நிலை சீரடைந்து வருகிறது. இன்று மாலை நிலவரப்படி பசோட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 238 பேர் 5 துயர் துடைப்பு மையங்களில் தஞ்சம் புகுந்துள்ளதாக சமூக நலத்துறையின் இன்ஃபோ பஞ்சானா அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னும் சில நாட்களில் தெலங்கானாவில் வானிலை சீரடையும் என கணிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அம்மாநிலத்தில் இனி தொடர் மழை எச்சரிக்கைகள் விடுக்கப்படாது.
இதனிடையே கிளாந்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 882 623 குறைந்துள்ளது. அவற்றுள் 621 பேர் தனாமேராவில் உள்ள 9 துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஜோஹரின் பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டதை தொடர்ந்து 12 பேர் கம்போங் பாரு சுங்காய்மாஸ் துயர் துடைப்பு மையத்தில் அடைக்கலம் நாடியுள்ளனர். அம்மாநிலத்தின் மெர்சேங், கோத்தா திங்கி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என மலேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 5,12,518 கடந்த டிசம்பர் 15ஆம் நாள் வரை இல்லத்தரசிகள் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் சொக்சோவில் பதிந்து கொண்ட மகளிரின் எண்ணிக்கை 6,11,00,000 ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டுடன் தொடர்புடைய திட்டம் இலக்கை எட்டியுள்ளதாக அந்த திட்ட செயற்குழு தலைவர் கஸ்தூரி பட்டோ தெரிவித்தார். கிட்டத்தட்ட இல்லத்தரசிகள் 5 லட்சம் பேர் இந்த திட்டத்தின் கீழ் பதிந்து கொண்டிருந்தாலும் மொத்த எண்ணிக்கையில் 6.5 விழுக்காட்டை மட்டுமே அஃது எட்டியுள்ளது. இன்னமும் இல்லத்தரசிகள் 26 லட்சம் பேர் தொடர்புடைய திட்டத்தில் பதிந்து கொள்ளவில்லை என கஸ்தூரி பட்டோ கூறினார். பர்கேசோவின் கீழ் SKSSR திட்டத்தில் பதிந்து கொண்ட இல்லத்தரசிகளின் 2019 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 39 லட்சம் நிதி ஒதுக்கீட்டை அந்த விண்ணப்பங்கள் கொண்டிருப்பதாக கஸ்தூரி விளக்கினார். தன்னார்வ அடிப்படையில் அதிகமான இல்லத்தரசிகள் பதிந்து கொண்ட மாநிலமாக ஸ்லாங்கூர் விளங்கும் வேளை அரசாங்கத்தின் முன்னெடுப்புகளின் வழி அதிகமானோர் பதிந்து கொண்ட மாநிலமாக சபா விளங்குகிறது. 2024 கிறிஸ்துமஸ் பெருநாள் கால விலை உச்சவரம்பை மீறிய 75 குற்றங்களை உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது. 8,600 ரிங்கிட்டை உட்படுத்திய அந்த குற்றங்கள் அனைத்தும் விலை பட்டியலை வைக்க தவறியதற்காக பதிவு செய்யப்பட்டவை. இம்மாதம் 23ஆம் நாள் தொடங்கி 27ஆம் நாள் வரையில் நாடு முழுவதும் உள்ள 2,748 வணிக தலங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் வழி சில பொறுப்பற்ற தரப்பு இந்த குற்றங்களை புரிந்தது கண்டறியப்பட்டதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் செயலாக்க பிரிவு தலைமை இயக்குநர் டத்தோ அஸ்மான் அடாம் தெரிவித்தார். எனினும் தொடர்புடைய திட்டம் நடப்பில் இருந்த வேளையில் பொதுமக்களிடமிருந்து புகார் ஏதும் பெறப்படவில்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். வணிகர்கள் பெரும்பான்மையினர் அரசாங்கத்தின் உத்தரவை தவறாது பின்பற்றியதும் சோதனையின் போது தெரிய வந்தது. 2024 கிறிஸ்துமஸ் பெருநாள் கால விலை உச்சவரம்பு திட்டத்தின் கீழ் 14 வகை பொருட்களுக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. பினாங்கில் இம்மாதம் 12ஆம் தேதி கும்பலாக நகையை திருடியதாக ஐயுறப்படும் ஆடவர் 2 இன்று செஷன் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டனர். குற்ற அறிக்கை வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தங்கள் மீதான குற்றத்தை மறுத்தனர். 42 வயது முகமது ஜயீம் கோ அப்துல்லா மற்றும் 43 வயது உடற்பேறு குறைந்த மா சியாவ் சுவன் ஆகிய இருவரும் நீதிபதி முன்னிலையில் குற்ற அறிக்கை வாசிக்கப்பட்ட போது அதனை மறுத்தனர். தொடர்புடைய இருவரும் இன்னமும் பிடிபடாத மற்றோர் ஆடவருடன் இணைந்து நகைகள் அடங்கிய 160 பொட்டலங்கள் இருந்த கோணி பையை ஆடவர் ஒருவரிடமிருந்து களவாடியதாக குற்றம் பதிவு செய்யப்பட்டது. பகா மஜாமில் நிகழ்ந்த இந்த கொள்ளை சம்பவத்தின் போது தொடர்புடையவர்களிடம் அறிவால் இருந்ததாக கூறப்படுகிறது. குற்றவியல் சட்டத்தின் 395ஆம் பிரிவின் கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படும் நிலையில் குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் பிறம்படியும் விதிக்கப்படும். இதற்கிடையில் உணவக ஊழியருக்கு 10 நாட்கள் சிறையும் 10,000 ரிங்கிட் தண்டமும் வழங்கி தீர்ப்பளித்தது ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம். 28 வயது முகமது ஷஃபிக் ஜஃப்ரி எனும் ஆடவர் தம் மீதான குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் நீதிபதி அவருக்கு தண்டனை வழங்கினார். தண்டத் தொகையை செலுத்த தவறினால் 7 மாதங்கள் சிறை தண்டனையை தொடர்புடைய ஆடவர் அனுபவிக்க நேரிடும். சாலையின் எதிர்ப்புறமாக அந்த ஆடவர் வாகனத்தை செலுத்தியது உறுதிப்படுத்தப்பட்டது. மேலும் இதர வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் விதமாக சிவப்பு சமிக்ஞையில் வாகனத்தை நிறுத்தாமல் சென்ற குற்றமும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இம்மாதம் 27ஆம் நாள் ஜோஹர் பாரு லிம்பிங் சத்து சாலையில் முகமது ஷஃபிக் அந்த குற்றங்களை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளியின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு அதனை பெறவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.
அரியின் அவதாரமாம் அயோத்தி ராமன் அரியணை தாங்கிய தகையோன், வானர சேனையின் தானை தலைவன் என கவி சக்கரவர்த்தி கம்பர் போற்றிய கடவுளர் அனுமன், வரும் துயர் நீக்கி வற்றா அருள் நல்கும் அஞ்சனை வைந்தனுக்கு உற்றதொரு திருநாள் ஹனுமன் ஜெயந்தி. இறையோன் தூதன் தோன்றிய இந்த திருநாள் இன்று கோலாலம்பூரில் வெகு கோலாகலமாக கொண்டாடப்பெற்றது. அஞ்சனைக்கு ஒரு சிறுவன், அஞ்சனகிரி அணைய மஞ்சனையாம் ராமனை அன்பினால் அணுகியவன், வாயு பகவனின் புதல்வனாக தொன்மங்கள் சித்தரிக்கும் சிறந்தடியார் சிந்தை தழுவிக்கும் சிகரம் போலும் வலிமையாளன், வானவர் போற்றும் அந்த வானர படை தலைவன் தோன்றிய நாளான ஹனுமன் ஜெயந்தி கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட் ஸ்ரீ வீர ஹனுமான் ஆலயத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பொருள் பொதிந்த திருநாளாகவும் அது திகழ்கிறது. ராமாயண மகாபாரத இதிகாசத்தில் சொல்லப்பட்ட திரௌபதியும் சீதா பிராட்டியும் செஞ்ச 13 முடிச்சுள்ள விரத கயிறானது ஒவ்வொரு வருஷமும் நமது ஆலயத்தில் அனுமதி ஜெயந்தி அன்னைக்கு கொடுப்போம். இந்த விரத கயிறானது பாதுகாப்புக்காண்டியும் பயணங்களில் வந்துட்டு எந்தவித ஆபத்தும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியும் பில்லி சூனியங்கள் போன்ற தொந்தரவுகள்லாம் நீங்க வேண்டியும் நம்ம நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்திச்சு இந்த கயிறானது வழங்கப்படுது. புத்திபலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்குப்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம். ஹனுமனை நினைச்சாலே புத்திபலம் வாக்குவன்மை சகல காரியங்களும் சித்தி அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தோட பொருள். இதெல்லாம் வேணும்னா ஹனுமனை பிரார்த்தனை பண்ணணுங்கிறது தாத்பரியம். ஆலயம் தோற்ற பெற்று கடந்த 30 ஆண்டுகளாக ஹனுமன் ஜெயந்தி அங்கு கொண்டாடப்பெறுகிறது. மெய்யன்பர்கள் 3000க்கும் மேற்பட்டோர் இன்று அந்த திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றனர். மறை மந்திரங்களின் பாராயணமும் இந்திய பாரம்பரிய இசைக்கருவிகளின் ஒளியும் ஒருங்கே ஒல்கா புகழுடை புகழ்மைந்தன் ராமதூதன் அனுமனின் அருளும் பக்தர்களை பக்தி மழையில் நனைவித்தன. வருஷம் நம்ம கோவிலுக்கு ஹனுமான் ஜெயந்திக்கு வருவோம். நம்ம நார்மலாக சாயந்தரம் தான் வருவோம். இதான் வாட்டி காலையில் ஒபியத்தோட சேர்ந்து உட்காந்து பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பூஜைலாம் நடந்து அவர் அபிஷேகம்லாம் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நாங்கள் ரொம்ப ஹனுமான் வழிபடுவோம் வீட்டில். ஸோ இன்றைக்கி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போய் சாயந்தரம் ஹனுமான் ஜெயந்தி பூஜை வீட்லேயும் நம்ம செய்வோம். ஒரு 28 வருஷமாக நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் இங்கே. நானே என் ஃபேமிலி. நான் இந்த ஹனுமான் ஜெயந்தியில் 28 வருஷமாக கலந்துருக்கிறோம். எத்தனையோ பேர் வந்துட்டு போயிருக்காங்க இந்த கோயிலுக்கு. எத்தனையோ பேர் வராங்க, புதுசாக வராங்க. அவங்களோட பிரச்சனையே அவர் தீர்த்து கொடுப்பாரு. அவர் தான் ஜெய் ஹனுமான். இவர் ஒரு சிரஞ்சீவி. அதான் அதோட மயமே. அவர் நம்மளோட இருப்பார், நம்ம அப்பாவா இருப்பார், நம்மளை காப்பார். கடந்த 3 வருஷமாக நாங்கள் இங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பெஷலாக எவ்ரி பௌர்ணமி நம்ம இந்த டெம்பிளில் அபிஷேகம் பண்ணோம். ஹனுமான் ஜெயந்தி ரொம்ப சிறப்பாக இருந்தது. காலையிலேயே 5 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டோம். ஹோமம்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு அபிஷேகம் நடந்தது. இப்போ ரொம்ப சிறப்பாக நம்ம அவரோட அலங்காரத்துக்காக காத்துட்டு இருக்கோம். அவரோட தரிசனம் எங்களுக்கு இன்றைக்கு இல்லாமல் எப்போதுமே இருக்கும் என்று நிஜமாக நம்புகிறோம். சிரஞ்சீவியாக ஆஞ்சநேயர் அகண்ட பாரில் உலாவி அருள் பாலிக்கிறார் என்பது நம்பிக்கை. ஆதலால் உயிருள்ள மாந்தருக்கு செய்யப்படும் பிறந்தநாள் விழா போன்று இன்று அங்கு அனுமன் ஜெயந்தி அனுசரிக்கப்பட்டது மாறுபட்ட பரவசத்தை பக்தர்களுக்கு அருளியது. இளைஞர்கள் இதுபோன்ற சமய விழாக்களில் கலந்து கொள்வதால் அவர்கள் வாழ்வு செம்மையுறும் என ஆலய நிர்வாகத்தினர் கூறினர். தென்கொரியா ஜெஜு ஏர் விமான விபத்து. அதில் 179 பேர் பலியானதை அடுத்து நாடு முழுவதும் 7 நாட்களுக்கு துக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. நேற்று தொடங்கி இவ்வாறு சனிக்கிழமை வரை அது நடைமுறைப்படுத்தப்படுவதாக தென்கொரிய இடைக்கால அதிபர் சோய் சாங் மோக் தெரிவித்தார். தென்கொரியா முவான் பகுதியை பேரிடர் மண்டலமாக அவர் அறிவித்தார். உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நினைவிட பூங்காவாக அது உருமாற்ற பெற்றது. மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவிகளும் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை ஆகியவற்றிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசாங்கம் வழங்குகிறது. இடைக்கால அதிபராக முன்னதாக இருந்த ஹான் டோக் சுவை நாடாளுமன்றம் பதவி நீக்கம் செய்ததை தொடர்ந்து பொருளாதார விவகாரங்களுக்கான துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான சோய் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டார்.
அசர்பைஜான் பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு முன்னமே சுட்டு வீழ்த்தப்பட்டதை ரஷ்யா ஒப்புக்கொள்ள வேண்டும் என அசர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியேவ் வலியுறுத்தி வருகிறார். கடந்த 25ஆம் தேதி நிகழ்ந்த அந்த மரண பேரிடருக்கான காரணத்தை மாஸ்கோ மூடி மறைக்க பார்ப்பதாக அவர் சாடினார். விபத்து நிகழ்ந்து 4 நாட்களுக்கு பின்னர் பாக்கு விமான நிலையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இல்ஹாம் அலியேவ் இவ்வாறு கூறினார். கசக்ஸ்தானில் அக்தாவ் நகருக்கு அருகில் அந்த எம்ராயர் 190 விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 67 பேரில் 38 பேர் உயிரிழந்தனர். செச்னியா குடியரசு தலைநகர் குரோஸ்னியில் தரையிறங்க முயன்ற விமானத்தை ரஷ்ய வான் தற்காப்பு படை தாக்கியதால் சேதமடைந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக அசர்பைஜானிய அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்நிலையில் விமானத்தின் கருப்பு பெட்டி ஆய்வுக்காக பிரேசிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அசர்பைஜான் பயணிகள் விமான விபத்து குறித்து வெளிப்படையான முழுமையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்துலக விமான போக்குவரத்து சங்கம் வலியுறுத்தியது. விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது கண்டறியப்பட்டால் காரணியாக செயல்பட்டவரை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் சங்கம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியது. ராணுவ நடவடிக்கையின் போது இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என அனைத்துலக விமான போக்குவரத்து சங்க தலைவர் வில்லி வால்ஷ் தெரிவித்தார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த பின் இது தொடர்பான இடைக்கால அறிக்கை 30 நாட்களில் வெளியிடப்படும் என்றார் அவர். பெரு கடற்கரையில் பேரலை மூண்டதை அடுத்து 91 துறைமுகங்களை மூட உத்தரவிடப்பட்டன. அடுத்த சில நாட்களுக்கு கடலில் பெரிய அலைகள் தொடரும் என்றும் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நாள் அஃது இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் அந்நாட்டு கடற்படை கடலியல் துறை கணித்துள்ளது. தும்பஸ் வடக்கு பகுதியில் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் 30 பேரை அதிகாரிகள் மீட்டனர். மக்களை ஆபத்திலிருந்து காக்கும் பொருட்டு நாட்டின் மத்திய வடக்கு பகுதியில் உள்ள பெரும்பாலான கடற்கரைகளுக்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. கடல் அலையினால் உயிருடற் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் துறைமுகங்கள் கடற்கரைகள் மூடப்பட்டன. கடல் சார்ந்த நடவடிக்கைகளும் முடக்கப்பட்டது. உள்ளூர் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலோர பகுதிகளில் வரும் புதன்கிழமை வரை பேரலை தொடரும் என்றும் அதன் பிறகு அசாதாரண அலைகள் தொடர்ந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. ஈராயிரத்து 24 தேசிய விளையாட்டு அரங்கம் பல்வேறு சுக துக்கங்களை சந்தித்த ஆண்டாக அமைந்தது. வெற்றிகள் மண் வாசனையை உலக அரங்கில் மணக்க செய்ததோடு சில அசம்பாவிதங்கள் தீரா வடுக்களை ஏற்படுத்தியது. அவற்றை யாவையும் அலசி ஆராய்கிறது 2024 ஒரு பார்வை. 2024 ஒலிம்பிக் போட்டி உலகத்தினர் மட்டுமல்லாது மலேசியர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது. அதில் முதல் தங்கத்தை வெல்லும் நாட்டின் கனவு பலிக்கவில்லை. ஜூலை 26 தொடங்கி ஆகஸ்ட் 11 நிறைவை எட்டிய அதில் மலேசியா 2 வெண்கலன்களை பூப்பந்து பிரிவில் கைப்பற்றியது. ஒற்றையர் வீரர் லீ ஜி ஜியாவும் ஆடவர் இணையர் ஏரன் ஷியா சோவுயிக்கும் அவற்றை நாட்டிற்கு பெற்றுத் தந்தனர். இவ்வேளையில் பாராலிம்பிக்கில் தேசிய வீரர்கள் 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலத்தை மட்டுமே வென்றனர். அதில் 4 தங்கங்களுக்கு மலேசியா இலக்கு வகுத்திருந்தது. பாரிஸ் ஒலிம்பிக்கை தவிர்த்து ஒட்டுமொத்த மலேசியர்களின் கவனம் 2024 சுக்மா போட்டிக்கு திரும்பியது. ஒட்டுமொத்த வெற்றியாளராக உபசரணை மாநிலமான சரவாக் உருவெடுத்தது. ஸ்லாங்கூர் நீச்சல் வீரர் ஆண்ட்ரூகோ அப்போட்டிக்கான சிறந்த விளையாட்டு வீரராக அறிவிக்கப்பட்டார். சிறந்த வீராங்கனையாக நெகிரி சம்பிலானைச் சேர்ந்த குறி சுடும் போட்டியாளர் கன் சென்ஜி மகுடம் சூடப்பட்டார். நாட்டின் செப்பா தக்ரோ அணியினர் தேசிய விளையாட்டு அரங்கில் பெருமைப்படத்தக்க முத்திரையை பதித்தனர். சொந்த மண்ணில் உலக வெற்றியாளராக உருவாகி அவர்கள் மலேசியாவை புகழின் உச்சத்திற்கு இட்டுச் சென்றனர். இறுதியாட்டத்தில் அவர்கள் பரம வைரியான தாய்லாந்தை வீழ்த்தினர். தர்மராஜ் மலேசிய இந்தியர் பெருமையை ஐக்கிய அரபு சிற்றரசில் பறைசாற்றிய சாதனை திலகம். அந்த அரபு நாட்டில் அரங்கேறிய 20ஆம் உலக பஞ்சாக் சீராட் போட்டியில் வாகை சூடியதோடு புதிய வரலாற்றையும் தர்மராஜ் பதிவு செய்தார். புத்தாண்டு
பிறக்க இன்னும் சில தினங்கள் இருக்கும் வேளையில் மலேசிய சிலம்ப சிங்கங்கள் கத்தார் டோஹாவில் அதிரடி படைத்தனர். அதில் 12 தங்கங்களை குவித்ததோடு ஒட்டுமொத்த வெற்றியாளராகவும் அவர்கள் வவனி வந்தனர். 2024 சரவாக் சுக்மாவில் மிளிர்ந்த இளம் வீரர்களும் தங்களது திறனை வெளிப்படுத்த அந்த உலகப் போட்டியில் களம் காணும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. உலக அரங்கில் நாட்டின் வெற்றி அதோடு நின்றுவிடவில்லை. FIFA உலகக்கிண்ண மொபைல் போட்டியிலும் ஸ்பாட் தேசிய வீரர்கள் அசத்தினர். இறுதி ஆட்டத்தில் அவர்கள் மொராக்கோவை 3-0 என வென்றனர். நாட்டின் காற்பந்து வீரர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் மலேசியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கடந்த மேயில் ஸ்லாங்கூர் FC காற்பந்து அணி வீரர் முகமது ஃபைசால் அப்துல் ஹலீம் திராவக வீச்சுக்கு இலக்கானார். அதிலிருந்து மீண்டு வருவதற்குள் திரங்கானு FC வீரர் அக்யார் ரஷீத் இரும்பு தடியால் தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டார். யூரோ கிண்ணத்தை 4வது முறையாக கைப்பற்றியது ஸ்பெயின். இறுதியாட்டத்தில் அது இங்கிலாந்தை 2-1 என வீழ்த்தியது. ஸ்பெயின் இதற்கு முன்னர் அந்த கிண்ணத்தை 1964, 2008, 2012 ஆகிய ஆண்டுகளில் வென்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. குகேஷ் டொம்மராஜு தமிழக மண் வாசனையை உலக அரங்கில் மணக்கச் செய்த இந்திய சதுரங்க வீரர். உலக சதுரங்க போட்டியின் இறுதிச் சுற்றில் குகேஷ் சீனாவின் ஜிங் லீரனை வீழ்த்தி பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தார். மேலும் அப்போட்டியில் வாகை சூடிய இளவயது வீரராகவும் அவர் முத்திரை பதித்தார். ஆசியாவில் சிலம்ப கலை வல்லரசாக உருவெடுக்கிறது மலேசியா. அந்த போர்க்கலையில் மண்ணின் மைந்தர்கள் கொண்டிருக்கும் அசாத்திய திறமை ஆசிய பொது சிலம்ப போட்டியில் வெளிப்பட்டது. அதில் தொடக்கத்தில் நாடு 6 தங்கங்களுக்கு குறிவைத்தது. ஆனால் நாட்டின் சிலம்ப சிங்கங்கள் 12 தங்கங்களை கைப்பற்றி பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்துள்ளனர். கத்தாரில் அரங்கேறிய அப்போட்டியில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு சிற்றரசு, இந்தியா, ஓமான் ஆகிய 6 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கேற்றனர். சிலம்ப போர்க்கலையின் பிறப்பிடமான இந்திய வீரர்களை சமாளிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமன்று. அதனை ஒரு காரணமாக கூறாமல் பொன்னிறத்தில் மின்னும் பதக்கத்தை கைப்பற்றிய மலையக செல்வங்கள் நடத்திய போராட்டம் சொல்லில் அடங்கா. புது அனுபவங்கள் கிடச்சிச்சு. 6 நாடு வந்திருக்குன்னா அவங்க கூட ஃபைட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டை கொடுத்தோம். ஆனால் போகிற மணிக்கு நம்மளோட மிசி வெறும் 5 to 6 கோல் தான் பிளான் பண்ணோம். அண்ட் தான் நாங்கள் போன சூழ்நிலை பிரகாரம் பார்த்து மாஸ்டர் கொடுத்த இன்புட்ஸ் போந்தி வயசு எல்லாம் கொடுத்த வயசு பிரகாரம் பார்த்துறப்போ இந்த வாட்டி வாய்ப்பு நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்ற வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸோட அட்வான்ஸோட எடுத்து கொடுத்தோம். என்னோட டீம்மேட்ஸ் என்னோட கோச்சஸோட மோட்டிவேஷனால் நாங்கள்லாம் இவ்வளோ இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். 12 கோல் எடுத்ததுக்கு நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் அந்த போட்டியில் நாங்கள் விளாட்றது. இந்த வாட்டி நிலமை வெளியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா புது இடம், புது வைப்ஸ். ஸோ லைக் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, நல்லா இருந்துச்சு. அந்த அரபு நாட்டு மண்ணில் மலையக பெருமையை பறைசாற்றிய வரலாற்று நாயகர்களுக்கு பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு நல்கப்பட்டது. பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர்களான எஸ் சுந்தரராஜு, டேனியல் குய் ஷீசன், ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் உள்ளிட்ட ஏனைய பிரமுகர்கள் அவர்களை எதிர்கொண்டு வரவேற்றனர். அவர்களின் வெற்றி தாகம் அதோடு நின்றுவிடாது. உலக நிலையிலும் சாதிக்க அந்த சாதனை திலகங்கள் உறுதி பூண்டுள்ளனர். இந்த ஆசியான் போட்டியில் மொத்தம் 6 நாடுகள் கலந்துச்சு. அரப் சவுதி, UAE, கத்தார், இந்தியா, மலேசியா மற்றும் ஒமான், இந்த 6 நாடுகள் கலந்துக்கிட்டு இந்த போட்டி இந்த வாட்டி நடத்துனாங்க. இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்னு பார்க்கும்போது இதான் முதல் தடவை இந்த 4 நாடுகள் கலந்துக்கிறாங்க. அப்போ சிலம்பம் அங்கேயும் அங்கே இருக்கிற தமிழர்கள், அங்கே இருக்கிற இந்தியர்கள் அதை வளர்த்துட்ருக்காங்கன்னு தெரியும்போது மிக பெருமையாக இருக்குது. நம்மளோட வேலை என்னன்னு சொன்னாக்கா, இந்த நிறைய நாடுகள் இப்போ சிலம்பம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு ரூல்ஸ்குள்ளே எடுத்து இவங்களால எல்லாரும் இந்த மாதிரி போட்டிகளில் கலந்துக்க முடியுது. பினாங்கு மாநிலம் அடுத்த ஆண்டு அனைத்துலக பொது சிலம்ப போட்டியை ஏற்று நடத்த உத்தேசித்திருக்கிறது. அதில் பங்கேற்க 12 நாடுகளுக்கு அழைப்பு விடப்படும். குறிப்பாக சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் அதில் கலந்து கொள்ள ஆர்வமாக உள்ளனர்.
பரதன் கிண்ணத்தை 3வது முறையாக கைப்பற்ற துடிக்கிறது மலாக்கா இந்தியர் அணி. முன்னதாக காலிறுதிச் சுற்றில் அவ்வணியினர் கோலாலம்பூர் இந்தியர் அணியினரை 4-0 என பந்தாடினர். மலாக்காவுக்கான முதல் கோலை தீபன்ராஜ் புகுத்தினார். எஞ்சிய 3 கோல்களை பிற்பாதியில் கதிரவன், நஸ்ருடின், தர்மேந்திரன் ஆகியோர் பெற்றுத் தந்தனர். அடுத்த ஆட்டத்திலும் எழிற இவ்வெற்றி மலாக்கா வீரர்களுக்கு உற்சாகத்தை அளித்திருக்கிறது. இந்த பதங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பிளேஸ் வந்து கேம் பை கேம் தான் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஏன்னா கேம் பை கேம் அந்த ட்ரைனிங், ஃபிட்னஸ், அந்த ஃபிசிக்கல் எல்லாம் பில்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம் பை கேம் தான் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா பிளேயர் வந்து மனசு வச்சாலே விளாண்டுறாங்க. ஸோ இந்த ஹவ் வி as management, as a coach, we motivate and groom them as a team to perform. அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கும் மலாக்கா அதில் தெலுங்கானா இந்தியர் அணியினருடன் மோதும். மற்றொரு அரையிறுதியில் புத்ராஜயா இந்தியர் அணி நகரி சம்பிலான் இந்தியர் அணியுடன் களம் காணும். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டத்தை நெருங்குகிறது லிவர்பூல். இன்று அதிகாலையில் வெஸ்ட்ஹாமை 5-0 என வென்றதை தொடர்ந்து அப்பட்டத்தை வெல்லும் வாய்ப்பு செந்நிற அணிக்கு பிரகாசமாகியுள்ளது. தி ரெட்ஸுக்கான 5 கோல்களில் 3ஐ முற்பாதியில் லூயிஸ் டியாஸ், கோடி அக்போ, முகமது சாலா ஆகியோர் பெற்றுத் தந்தனர். எஞ்சிய 2 கோல்களை ட்ரெண்ட் அலெக்சாண்டர் அர்னால்ட் மற்றும் டியோகோ ஜோதா இருவரும் பிற்பாதியில் புகுத்தினர். அவ்வெற்றியை தொடர்ந்து பிரீமியர் லீக் பட்டியலில் 45 புள்ளிகளுடன் லிவர்பூல் உச்சத்தில் நீடிக்கிறது. 2ஆம் நிலையில் இருக்கும் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டை காட்டிலும் அதனிடம் கூடுதலாக 8 புள்ளிகள் கைவசம் உள்ளன. அதன் மற்றொரு ஆட்டத்தில் மான்செஸ்டர் சிட்டி 2-0 என லெஸ்டரை வென்றது. ஆக கடைசியாக களம் கண்ட 14 ஆட்டங்களில் சிட்டி அடைந்திருக்கும் 2வது வெற்றி அதுவாகும். அவ்வணிக்கான கோல்களை முற்பாதியில் சவின்யோவும் பிற்பாதியில் எர்லிங் ஹாலனும் புகுத்தினர். பிரீமியர் லீக் பட்டியலில் சிட்டி தற்போது 31 புள்ளிகளுடன் 5ஆம் நிலையில் நீடிக்கிறது. ஞான குரல் அங்கி தாரணை அந்தத்தில் அங்கி அழல் போல தானோக்கி பந்த பிறப்பறுக்கலாம். வாசியை உள்ளே அடக்கி பயிற்சி செய்தால் உடல் வெப்பமடைந்து மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி ஆற்றல் மேல் நோக்கி எழும். அவ்வாறு எழும் அந்த ஆற்றலை மைய நாடியாகிய சுழுமுனை வழி மேல் எழுப்பிடின் பிறப்பருந்து வீடு பேறு அடையலாம் என ஓக தந்திரம் உரைக்கிறார் ஔவையார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.